வணக்கம் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிற எஃப்எஃப் அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமா ஜிம்மனோட தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு மேரிமை சிட்டி மாமாவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு பொண்ணு வந்துட்டு நான் ஹிமாலயா, ஆஸ்திரேலியா, கொரியா, கனடா, அமெரிக்கா ஒன்றா வேறையா தெரில. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் சின்ன வயசில் ஒன்றா இருந்தோம். ஃபேமிலியோட பேரண்ட்ஸோட ஜாபுக்காக எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பிரிஞ்சு போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களோட எஃப்எஃப் மூலயமா நாங்கள்லாம் கனெக்டடாக இருக்கோம். அண்ட் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அதிகம் பேசிக்கிற மெசேஜ் உங்களை பற்றி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. ஸோ எனக்கெல்லாம் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் தான். நிறைய பேர் எனக்கு நிறைய சப்போர்ட் தரீங்க. உங்கள் எல்லாருக்குமே மனசார நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போன்னா, நீங்கள் வந்து மில்லுக்கு உங்கள் மாமாவுக்கும் ஜிம்மனுக்கும் சாப்பாடு கொண்டு போயிருப்பீங்க. ஸோ அப்போ ஒரு பாட்டி இருந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் அதாவது உண்டாச்சுன்னா சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் புழு பூச்சின்னு சொல்லுவோம், வயிற்றுல பூச்சி இருந்தால் பூச்சி மாத்திரை தானே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் மாமாக்கிட்டையும் ஜிம்மன்ட்டையும் சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜிம்மன் அதை கேட்டு நிஜமாக உனக்கு தெரியாதா, அவங்க வந்து நீ ப்ரெக்னென்ட் ஆகிறத பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன சாப்பாடு போட்டிருப்பீங்க. உங்களுக்குமே ஒரு மாதிரி ஷைஷியாக இருந்திருக்கும். இந்த ஜிம்மனுமே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்ருப்பாரு. ஸோ அதோட விட்டுருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ த பார்ட். ஐ திங்க் 12 தான் நினைக்கிறேன். 12 தான். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக வெக்கப்பட்டுட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்முன்னு இருந்துட்டு, ஏய் நீ சாப்பிட்டியா? ஆ இல்லை மாமா, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. ஏய் ஏன்டி, ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தேன்? வா 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம். மாமா நானே கம்மியாக தான் கொண்டு வந்தேன், உனக்கும் பெரிய மாமாவுக்கும் தான் நான் கொண்டு வந்தேன், நீ சாப்பிடு. சாப்பிட்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா பார்க்குறீங்க, அவர் அந்த சாப்பிட்றி அந்த டீங்கிற ஒரு வார்த்தையில் ஏதோ ஒரு இது இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது உங்கள் மனசுக்குள்ளெல்லாம். ஸோ நீங்களும் வந்துட்டு சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஏய் உட்காரு. ஆமா, கை கழுவாமல் எப்படி சாப்பிட முடியும்? நான் ஊட்டி விட்றேன்டி, சாப்பிடு. மாமா அது ஏன் நான் ஊட்டி விட்டா சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன். அப்புறம் என்ன, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. ஸோ நீங்களுமே வந்துட்டு வாங்கிக்கிறீங்க. 2 பேர் கண்ணுலையுமே அவ்வளோ லவ் தெரியுதுடா. அப்படியே நீங்கள் ஜிம்மன் வந்து உங்களுக்கு ஒரு வாய் விட்றாரு, அவர் ஒரு வாய் சாப்பிட்றாரு. 2 பேரும் அப்படியே பேசிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் பெரிய மாமா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நைஸாக வந்து எட்டி பார்க்குறாரு. இன்னும் என்ன பண்ணுறாவோ, என்ன நேரத்துக்கு வீட்டுக்கு கிளம்பிருக்கணுமே அப்படின்னு வந்துட்டு அவர் லைட்டாக எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் 2 பேரும் அப்படியே ஊட்டி விட்டுட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்களா. அவரோடய பார்த்துட்டு, ஆஹா ரூட்டு மாறிடுச்சு, அக்கா கிட்ட சொல்லிட வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் போகிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சிடுறீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்மனும் கை கழுவிடுறாரு. நீங்களும் அந்த எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு, சரி மாமா நான் கிளம்புறேன். ஏய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடி. மாமா வீட்டில் அவ்வளோ வேலை அப்படியே கிடக்குது மாமா, அம்மாவும் ஆத்தாவும் மட்டும் எப்படி மாமா செய்வாங்க? அதெல்லாம் அவங்க செஞ்சுப்பாங்கடி, இத்தனை வருஷம் செஞ்சவங்களுக்கு இப்போ செய்ய தெரியாதா? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயேன். அம்மா அதெல்லாம் வேலை இருக்குது மாமா, அவன் துணி வேறு மடித்து வைக்கணும். அப்புறம் பெரிய மாமா ரூம்லேயும் துணி இருக்கா, அதையும் மடித்து வைக்கணும். அதெல்லாம் எங்கள் அண்ணி பார்த்துப்பாங்க, நீ உட்காரு. மாமா வேற பசங்கள்லாம் வேற வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க மாமா. யார்? சித்தப்பா பசங்க. எப்போ பாரு அவங்க கூட சேர்ந்து ஊர் சுத்தத்துலேயே இருக்கியா, கொஞ்ச நேரமாச்சு என் கூட உட்காந்து பேசணுன்னு இருக்கியா? தான் நைட்டு பேசுகிறோம்ல மாமா, அப்புறம் என்ன? சரிடி கிளம்பு போ. மாமா கிளம்புடி. மாமா சாரி. சரி நான் இங்கே இருக்கேன், ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் போய் உங்கள் சித்தப்பா பசங்க கூடயே போய் கூட்டா சேர்ந்து கும்மி அடிங்க போங்க. மாமா கோச்சிக்காத மாமா. நான் ஒன்றும் கோச்சிக்கல, கிளம்பு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்னென்னா கணக்கு வழக்கு பார்க்குறதுக்காக ஒரு நோட் வச்சுருப்பாங்களோ, ஸோ அந்த நோட் எடுத்து அவர் பக்கத்தில் கணக்கு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த நோட்டை பிடிங்கி வச்சுட்டு, சாரிட்ட மாமா அப்படிங்கிறீங்களா? என்ன சொன்னேன்? சாரி மாமான்னு சொன்னேன். இல்லை நடுவில் என்னமோ ஒன்று வந்துச்சு. சாரிடா மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மன் கடையில் லைட்டாக சிரிப்பு வருது. ஸோ அவர் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே மறைக்கிறாரு. ஓய்
இப்போ நீ சிரிச்சதானே? நான் எதுக்கு சிரிக்க போகிறேன்? நான்லாம் சிரிக்கலையே. ஏய் ஒத்துக்கோ, நீ இப்போ சிரிச்சதை நான் பார்த்தேன். சிரிக்கலடி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரிடா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் டான்னு சொல்கிறீங்க. அவர் மறுபடியும் சிரிக்கிறாரு. பத்தியா பத்தியா நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் மறுபடியும் சிரிச்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மன் இருந்துட்டு சரிடி போ கிளம்பு, வீட்டில் வேலை இருக்குல்ல கிளம்பு. ஏ மாமா சரி நான் இங்கேயே இருக்கேன், ஒன்றும் வேணாம் நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் போடா மாமா அப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் ஓடுறீங்க. அவரா ஏய் இருடி ரொம்ப தான் போடான்னு கூப்பிட்றாளே சை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு பார்த்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே ஓடுறீங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு அப்படியே நீங்கள் அப்படியே ஜிம்மன் கூட வந்து நடந்தது அது எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டே உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அவங்க வீட்டுக்கு போனோடனே அம்மா இந்தா ஏய் எல்லாருக்குமே கொடுத்துட்டியா? பெரிய மாமாவுக்கு சின்ன மாமாவுக்கு? ஆ கொடுத்துட்டேம்மா. என்னடி ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு, என்ன விஷயம்? கோயிலுக்கு எதாவது போனியா? இல்லையே, நேராக மில்லுக்கு தான் போனேன். அப்புறம் என்ன இவ்வளோ சந்தோஷம்? ம் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, நீ வேலையை பார். ஏய் என்னடி அம்மாக்கே புரியாதுன்ட்டு போகிற, என்னன்னு சொல்லிட்டு போடி. அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிவிட்டு மேலே உங்களோட ரூமுக்கு அப்படியே ஓடி போயிடுறீங்க வெக்கப்பட்டுட்டு. ஸோ இதை வந்துட்டு உங்களோட கசின்ஸு வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே பொறுமையாக ஒயின்ட்டே வராங்க. நீங்கள் என்னடா என்னடி அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் எதுக்குடி இப்போ சிரிச்சிட்டே ஓடிடுற? எதுக்கோ சிரிச்சிட்டு ஓடி வரேன், அதை பற்றி உங்களுக்கு என்ன? எதுக்குன்னு சொல்ல. என்ன ஜீவனை பார்த்தேன் தானே சிரிக்கிற? ஏய் பேர் சொல்லி கூப்பிடாதீங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். வயசில் அவர் உங்களுக்கு எவ்வளோ பெரியவர், என்னடி பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கசின் சிஸ்டரோட காதை பிடிச்சி நீங்கள் திருகுறீங்க. அப்போ உங்களோட சித்தப்பா பையன் இருந்துட்டு ஒயன் நீ மட்டும் பேர் சொல்லி கூப்பிடலாம், நாங்கள் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா? அது நான் கூப்பிடுவேன், நீங்களாம் கூப்பிடக்கூடாது, தப்பு. அது என்ன தப்பு? அவர் எங்களுக்கும் தானே மாமா, உனக்கு மாமானா எங்களுக்கும் மாமா தான், அதில் என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் தப்புனா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் முதல்ல வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் துரத்தி விடுறீங்க. ஆணுங்களா வயனுக்கும் ஜிம்மனுக்கும் ரூட்டு ட்ரெயின் கிளம்பிடுச்சுடோய் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சிரிச்சிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு ஜிம்மனோட துணியெல்லாம் மடித்து வச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அவரோட ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒயிட் ஷர்ட் அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. அதில் அப்படியே ஜிம்மன் நிற்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்குது. அப்படியே அந்த ஷர்ட்டை ஹக் பண்ணிவிட்டு அதை ஸ்மெல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு அந்த ஃபீல். ஸோ நீங்கள் அப்படியே எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு அப்படியே அன்றைக்கி நடந்ததே நாங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஈவினிங் டைமும் ஆகிடுச்சு. உங்கள் மாமாங்களும் வந்துடுறாங்க. எல்லாருமே வந்தோடனே டின்னருக்கு வந்துட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு மாமா கோச்சிட்டியா? எதுக்குடி? மதியம் நீ உட்கார சொன்னதுக்கு உட்காரலையே. அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்கல. நீ சொல்கிறத பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு மாமா. என்னடி மாதிரி இருக்கு மாமா? ஐ மீன் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, தப்பு பண்ணிட்டனோ அந்த மாதிரி இருக்குது. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ சாப்பிடு அந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லாருமே அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே அந்த சாப்பிட்ற டைம் அப்படியே கசகசா பேசிகிட்டே சாப்பிடுவீங்க. ஸோ அப்படியே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூமுக்குமே போயிடுறீங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஸோ எல்லாருமே ரூமுக்கு போனதுக்கப்புறமா ஜிமன் வந்து ரூமில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு மாமா என்னடி கோச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்முன்னு இருந்துட்டு அதெல்லாம் நான் ஒன்றும் கோச்சிக்கல, நீ போய் படுத்துங்க. மணி 9:30 தான் ஆகுது, எப்போ எங்கே போய் படுத்துங்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் பால்கனி பக்கம் நிற்கிறீங்க. உங்களுக்கு செம்ம சில்லுன்னு அப்படியே காற்று சும்மா செம்மையாக அடிக்குது. உங்கள் ரூமில் ஃபேனே போட தேவையில்ல, அந்த அளவுக்கு செம்ம ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே அந்த ஃபுல் மூன் பார்க்குறீங்க, அந்த கிராமமே தெரியுது, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அதை பார்த்து முடிச்சுட்டு மாமா இங்கே வாயேன். என்னடி இங்கே வா மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஜிம்மனை அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. ஜிம்மனை என்னத்துக்குடி இப்போ நாங்கள் இழுத்துட்டு போகிறேன், மாமா வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு காட்டுறீங்க. அங்கே பாரேன், என்னது நிலா? இப்போ அதுக்கு என்ன மாமா? என்ன மாமா நிலான்னு சாதாரணமாக சொல்கிற? அதெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணி பார்க்கணும் தெரியுமா? இங்கே பாரு, லைட்டே போடாமல் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அங்கே பாரேன், அந்த நிலாவோட வெளிச்சம் அப்படியே நம்ம வீட்டு பக்கம் நம்ம மேலே அப்படியே அழகாக வீசும்போது அப்படியே சில்லுங்கிற காற்று நம்ம மேலே படும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக உடம்புக்கும் குளிர்ச்சியாக செம்மையாக இருக்கலாமாம்மா.
நீ இவ்வளோ ரசித்து எல்லாத்தையும் பார்ப்பியா என்ன? இயற்கைங்கிறத ரசித்து பார்க்கறதுக்காக தானே இருக்குது. சிட்டியில் இருக்கும்போது இதெல்லாம் மிஸ் பண்ண தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அங்கெல்லாம் ஃபுல்லாக லைட்டு, ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட்டு தான். நிலா வெளிச்சம் கூட கரண்ட் எப்போயாவது ஆஃப் ஆனால் தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே எப்பயுமே பார்க்க முடியுமாம்மா. செம்மழகான ஒரு ஃபீல் இல்லை? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மனோட கையை ஹோல்ட் பண்ணி நிற்கிறீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஜிம்மனோட கையை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஜிம்மனுக்கா வந்துட்டு அவர் பார்க்குறாரு நீங்கள் அவரோட கையை ஹோல்ட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஸ்மைலோட அவருமே உங்கள் கூட நின்று அந்த நிலாவை பார்க்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் 2 பேருமே ஃபுல் வேர்ல்டையுமே மறந்துட்டு அந்த நிலா அந்த சில்லுங்கிற ஏரை ஃபீல் பண்ணிட்டு 2 பேரோட கைக்குள்ளே கை இருக்கிறத பார்த்துட்டு ஒரு செம்ம குட் ஃபீலோட ஒரு லவ் ஃபீலோட ஒரு 20 மினிட்ஸ் பக்கமாக நிற்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜிம்மனோட ஃபோன் ரிங் ஆகுது. அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு எவன்டா இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் போகிறாரு. நீங்களும் அதை பார்த்து சிரிச்சுட்டு நீங்கள் அப்படியே அதை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அகெயின். ஸோ வந்துட்டு ஜிம்மன் நீங்கள் வந்துட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. சொல்டா சுகா, எதுக்கடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற? ஏன்டா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? ஒரு மயிரும் இல்லை. இப்போ என்னன்னு சொல்கிறியா இல்லையா? இல்லை, இது நம்ம அந்த மில்லில் ஒருத்தர் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தாலடா, அவனை அடித்து தூக்கிட்ட தானே? ஆமாம். ஐ மீன் அடித்து தூக்கிட்டேன்னா வேலையை விட்டு நிறுத்திட்டேன் தானடா? ஆமாடா, வேலையை விட்டு தானடா நிறுத்திட்டேன். இப்போதைக்கு என்ன? இல்லை, அவன் இந்த இன்னொரு ஆள் இருக்கான்ல நம்ம ஊரில், அவன் பேர் கூட ஏதோ பசுபதி என்னமோ இருக்குமே. ஆமாம் பசுபதி. அவருக்கு என்ன? அவனோட மில்லில் அவன் போய் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கானான். சேதி வந்துச்சு, அதான் சொன்னேன். அவன் சொல்லாத, என்ன தான் இருந்தாலும் வயசில் பெரியவர். அவன்லாம் ஒரு ஆள்னு அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசியிருக்க பற்றி அதை சொல்கிறதுக்கு தான்டா ஃபோன் பண்ணேன். ஏண்டா இந்த நேரத்தில் அது ஒரு விஷயம்னு ஃபோனை போட்டு என்னோட நேரத்தை கெடுத்து விட்டியடா. ஏன்டா என்ன நடக்க இருந்துச்சு? ஒன்றும் இல்லை சரியா? ஒன்றும் இல்லை. நடந்துச்சுன்னா சொல்லி தொலைக்கிறேன், இல்லைனா உடவா செய்வீங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள்லாம் அதை வந்துட்டு போய் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பாக வருது. தென் ஜிம்மன் காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு அவங்க பக்கத்தில். நீங்கள் யார் மாமா ஃபோனில் இந்த நேரத்தில்? சுகா தான் ஃபோன் பண்ணான். ஓ, என்ன மாமாம்மா? அதெல்லாம் ஏன் நம்ம மில்லில் ஒருத்தர் ரொம்ப சேட்டை பண்ணிட்டுருந்தான். எப்படி சொல்கிறது, ரொம்ப சில டைம் திருட்டுத்தனம்லாம் பண்ணுறான். அதனால் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். அவன் நம்ம ஊர் பசுபதி ஐயா இல்லை, அவரோட மில்லில் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கானான். ஓ, ஆனால் அந்த பசுபதி ஐயாவுமே ஒரு மாதிரி கெட்டதுக்கே தான் நம்ம தொண்டை நிற்கிறாரு, நல்லதுக்குன்னே நிற்க மாட்டாங்க போல். என்னம்மா பண்ணுறது, இந்த உலகத்தில் நல்லவங்கன்ட்டு இருக்காங்க, அதே மாதிரி கெட்டவங்களும் இருப்பாங்க தானே. ஆனால் ஏன் மாமா அப்படி? அதெல்லாம் அப்படி தான். சரி, நேரம் ஆச்சு, தூங்க போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே கண்ணை மூடிட்டே ஒரு 10 நிமிஷம் பக்கம் இருக்கீங்க. டக்குன்னு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஜிம்மன், என்ன வேணாச்சு? தூக்கம் வரல மாமா. எனக்குமே தூக்கம் வரல. இப்போ என்ன பண்ணலாம், பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்மனாக இருந்துட்டு சரி ஓகே பேசலாம். சொல்லு, இத்தனை வருஷம் இப்படிலாம் போச்சு, என்னென்ன பண்ணேன், உனக்கு அந்த லைஃப்பில் யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருந்தா? ரியா இருந்தால் ஓகே, வேறு யாராவது பெஸ்ட்டாக இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜிம்மன் கிட்ட வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் போய் ஜாயின் பண்ணேன், ரியா தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தா, அவள் வந்து நான் வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வந்தேன்னு பார்க்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படி உட்காந்து சொல்லிகிட்ருக்க நீங்கள் ஜிம்மன் கிட்ட வந்து, மாமா நான் உன்னை கேட்கவா? சொல்லுவேன். ஏன்? இல்லை, நான் உன் மடியில் உட்காந்திக்கவா? ஆல்ரெடி பார்க்குறாரு உங்களை, நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி லைட்டாக வெக்கப்படுறீங்க. இப்போ வந்து ஜிம்முன்னு வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டில் கீழே காலை வச்சுட்டு உங்களை வந்து அவரோட லேப்பில் சைடில் உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ சைடில் உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு உங்களை பிடிச்சிக்கிறாரு. நீங்களே ஜிம்மனோட கழுத்தில் உங்கள் கையை போட்டுட்டு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்கீங்க.
ஸோ ஜிம்மன் வந்துட்டு உங்கள அப்படியே இன்ச் பை இன்ச் பார்க்குறாரு. உங்களோட கண் அப்படியே நீங்க பேசும்போது இந்த கண்ண சிமிட்டுறது, அது அங்கேயும் இங்கேயும் அப்படியே போறது, உங்க லிப்ஸ் அப்படியே அந்த பேசும்போது அந்த மவுத்தெல்லாம் ஒரு மாரி அப்படி இப்படி ஆடுறது, அது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. உங்க காதுல இருக்க ஜிமிக்கி ஆடுறது, அந்த பால்கனிலேருந்து வர காத்துல உங்க முடி லைட்டா அப்படியே பறக்கிறது, எல்லாத்தையுமே பார்த்து அவ்வளோ ரசிக்கிறாரு. அப்படியே ஸ்லோ மோஷன்ல நீங்க பேசுறது அப்படியே அவருக்கு அவ்வளோ அழகா தெரியுது. ஸோ அவரு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. நீங்க பார்த்துட்டு, "மாமா, ஆ சொல்லுவேன் ஏன்? இவ்வளோ நேரம் சொன்னது அப்ப நீ கேட்கவே இல்லையா? என்ன நீ பாக்கல ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாரி இருக்க?" "இல்ல, யோசிச்சுட்டுலாம் இல்ல. நீ சொல்றத தான் கேட்டுட்ருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. நீங்களுமே வந்துட்டு ஜிம்முன்னு ரொம்ப க்ளோஸில் பார்க்குறீங்க. உங்களோட 2 பேரோட ஃபேஸ்க்குமே கிட்டத்தட்ட உங்களோட கைய உங்க நோஸ் கிட்ட ஃபுல்லா வச்சிங்கன்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அவ்வளோ தான் இருக்கு. ஸோ அவ்வளோ கிட்ட இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருமே இவ்வளோ க்ளோஸா பார்க்குறீங்க. என்னதான் அக்கா, பொண்ணு, மாமாவா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நீங்க பார்க்குறீங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே பொறுமையா 2 பேருக்குமே கிஸ் பண்ணணும்னு தோணுது. 2 பேருமே அப்படியே பக்கத்துல வரீங்க. அப்போ வந்துட்டு நீங்க சடனா, "என்னாச்சு வயன்?" "இல்ல மாமா ஒண்ணும் இல்ல. இது நான் கீழ போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீங்க படுங்க." "ஏய் வயன் என்னாச்சு? இப்போ தானே நல்லா தானே பேசிட்டு இருந்த. என்னாச்சு அதுக்குள்ள ஏன் மூஞ்சி ஒரு மாரி ஆயிடுச்சு? என்னாச்சு வயன்?" "ஒண்ணும் இல்ல மாமா. நீ படு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்." அப்படின்ட்டு நீங்கள் கீழே குடுகுடுன்னு இறங்கி வரீங்க. சிமனுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் டக்குன்னு எழுந்தோடனே அவருக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ அவருக்குமே ஒன்றுமே புரியல. என்னாச்சு? நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, திடீர்னு என்னாச்சுன்னே தெரிலையே. ஒரு வேளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் பண்ணுறதுனால இது தப்பாக நினைப்போன்னு நினைக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டோடையே படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே கிச்சனுக்கு தண்ணி குடிக்கலான்னு போகிறீங்க. உங்களுக்கு லைட்டாக அழுகழுகையாக வருது. ஏன்னா உங்களுக்கு சடனாக வியோட தாட் வந்திருக்கும். நீங்களும் ஜிம்முன்னு கிஸ் பண்ணலான்னு போகும்போது வி வந்து உங்கள்கிட்ட அடிக்கடி கிஸ் பண்ணலான்னு கேட்டிருப்பாருல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ்அப்பில் போவீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு கிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு உடன்பாடு இல்லை. ஸோ நீங்கள் கிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஞாபகம் சடனாக உங்களுக்கு வந்தனால தான் நீங்கள் டக்குன்னு ஜிம்மோட லேப்லேருந்து எந்திரிச்சிட்டு நீங்கள் அப்படியே கீழே தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. உங்களுக்கு அழுகழுகையாக வருது. நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் அழுது முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்களும் மேலே போகிறீங்க. ஜிம்மன் தூங்கிட்டாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. சாரி மாமா, உனக்கு சடனாக கிஸ் பண்ண வந்துட்டு ஏஞ்சி போகும்போது உனக்கு எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ண முடியுது மாமா. என்னால் அவனை மறக்க முடியல. ஆனால் உன் கூட இருக்கும்போது அவன் ஞாபகம் வர மாட்டேன்து. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்ன ஆகுது, என்ன நடக்குது? இத்தனை நாள் வியோட நினப்பில் இருந்தேன். ஆனால் சிமன் மாமா கூட சந்தோஷமாக தான் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்காக அவருமே வெயிட் பண்ணுறாரு. நான் என்ன மாமா பண்ணுவேன்? உனக்கு கஷ்டப்படுத்துறணும்னு தோணுது மாமா. அவனை மறக்கவே முடியலையே. அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏஞ்சி பார்க்குறீங்க, ஜிம்மன் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே ஏஞ்சி குளிச்சுட்டு கீழே வரீங்க. அம்மா அம்மா, என்னடி இதுக்கு நீ காலை ஏஞ்சின்னு கத்துற? இல்லை ஜிம்மன் மாமா எங்க? அவன் காலை ஏஞ்சி வயலுக்கு போயிட்டானே, ஏன்டி அவன்கிட்ட சொல்லலையா? இல்லைம்மா, நான் தூங்கிட்டு இருந்தேன், அதனால் அவர் சொல்லாமல் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் வயலுக்கு போய் பார்த்துட்டு வரேன். ஏய் இரு இந்தா அப்படியே இந்த கூலை எடுத்துகிட்டு போய் ஜிம்மனுக்கு கொடு, அவனுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கூலும் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் அப்படியே வயலுக்கு கொண்டு போகிறீங்க. உங்களுக்கு லைட்டாக மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, ஜிம்மன் நான் நேற்று டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் அந்த தூக்குச்சட்டியில் வந்து அந்த கூலியை எடுத்துகிட்டே அப்படியே போகிறீங்களா. அங்கே வந்து ஜிம்மன் அந்த பம்பு செட்டில் வந்துட்டு தண்ணி விட்டுட்டு அந்த இடத்துக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே மாமா மாமா அப்படின்னு நீங்கள் கத்திகிட்டே போகிறீங்க. ஜிம்மன் அப்படியே அவரோட வேஷ்டியெல்லாம் அப்படியே எடுத்து மடித்து கட்டிட்டு, வெறும் பனியனோட தலையில் துண்டை வச்சு அப்படியே கட்டிட்டு, வாயில் வந்து வேப்பங்குச்சோடு அப்படியே அவர் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது அந்த கெட்டப்பில் அவர் அவ்வளோ அழகாக இருக்கார். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகிறீங்க.
என்னம்மாம்மா கோலம் இது? நீ ஏன்டி இப்ப வந்த? அந்த மாரி அவரு கேட்குறாரு. ஆமா, அம்மா உனக்கு கூழ் கொடுத்து விட்டுச்சு மாமா, அதான் வந்தேன். ஓ! சரி, சரி. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே டர்மீஸ், இதோட இந்த பாட்ட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி இருந்துச்சு? புடிச்சிருந்துச்சான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? பாய். லவ் யூ.